இந்த 3 பன்னிக்குட்டிங்களும் ஒன்றை விட ஒன்று பயங்கர புத்திசாலிங்க. அதில் ஒன்று கூரை வீடு கட்டியிருக்கு, இன்னொன்று மர வீடு கட்டியிருக்கு, கடைசியில் உள்ளது கல்லை வச்சு வீடு கட்டிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஓனாய் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியை வேட்டையாட பார்க்க அது வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. இப்போ அது பயத்தில் ரெண்டாவது பண்ணியோட மர வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க இந்த ஓனாய் அந்த மர வீட்டையுமே கொளுத்தி விட்டுருது. என்ன பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அடுத்து இதுங்க மூணாவது பண்ணியோட கல்லு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க மறுபடியும் அங்க வந்த ஓனாய் செங்கலை உருவி மொத்த வீட்டையுமே அடிச்சு விட்டுருது. கடைசியில இதுங்க போக வேற இடமே இல்லாம பக்கத்துல உள்ள கடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க இதனால அந்த ஓனாயால பண்ணிங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பாடா ஒரு வழியா தப்புச்சமே நிம்மதி பெருமுச்சு விட. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இந்த முதியோர் இல்லத்துல உள்ள ஒரு தாத்தாக்கு இன்னைக்கு தான் 90வது பிறந்த நாள். அதனால அங்க உள்ள எல்லாருமே அதை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு தாத்தா அப்ப நமக்கும் பர்த்டே வரும்போது இப்பதான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களோட பயங்கர குஷியாகிறாரு. போல இருந்து தன்னோட பிறந்த நாளுக்காக வெறியோட காத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில ஒரு வழியா இவர் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிறந்த நாள் வந்துருது. இந்த கௌபாய் ஊருக்கு நடுவுல வந்து நின்னுக்கிட்டு பயங்கர ஸ்டைலா கயிறை சுத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, கம்பு சுத்துறது சும்மா ஏனதானம் சுத்துற வியாபாரம் இல்ல. சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் மேல வரப்படாது. அந்த அளவுக்கு அப்படி ஒரு வேகம் இருக்கணும். இதை பார்த்ததுமே அந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாம் இவர் மேல லவ் வந்துருது. இப்ப அவர் நடுவுல உள்ள பொண்ணு மேல கயிறை போட அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா பாவம் மத்த 2 பொண்ணுங்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கடைசியில பார்த்தா இந்த பொம்பளையே ஒரு தேடப்படும் குற்றவாளி. இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து காசு வாங்க தான் இவர் வந்திருக்காரு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இவருக்கு ரொம்ப நாளாவே எல்லாரும் யூஸ் பண்ற தரமான ஒயின் பாட்டில தயாரிச்சு விற்கணுங்கிறது ஆசையே. அதனால ஒயின் தயாரிக்க தேவைப்படுமே ஒரு திராட்சை தோட்டத்தையே உருவாக்கி வச்சு டெய்லி அதை பக்காவா பராமரிச்சுட்டு வேற வராரு. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. அழுகுன முட்டை, பேட்டரி செல்லு, ஊமத்தங்கா, பள்ளின்னு கண்ட விஷத்தை எல்லாம் போட்டு காய்ச்சறது இல்ல. ஜாதிக்கா, கடுக்கா, நாட்டு சக்கரைய கவுந்தப்பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து 21 நாள் ஊற போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். இப்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஒயினை யார் வாங்கி யூஸ் பண்ணி சந்தோஷப்பட போறாங்களோன்னு பயங்கர ஆர்வத்தோட நின்னுகிட்டு இருக்க இவரோட ஒயினை வாங்க ஒரு கௌபாய் வராரு. வேணுமா? கிடைக்குமா? அந்த ஆளு இதெல்லாம் வாங்கிட்டு போய் யாருக்காவது கிஃப்ட் கொடுப்பான்னு பார்த்தா வரிசையா அடுக்கி வச்சு சுட ஆரம்பிச்சிடறான். வச்ச கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது, எதிரிய விடாது. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இந்த மெஜிஷியன் அவரோட பவரை யூஸ் பண்ணி டேபிள் மேல உள்ள கண்ணாடி கிளாஸை தொடாமலே நகர்த்தி காட்டுறாரு. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. இவரோட இந்த பவரை பார்த்து கூட்டத்துல உட்கார்ந்த அந்த பொண்ணு ஒருத்தி இந்தால யூஸ் பண்ணி நம்ம ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கலாமே ஒரு பிளான போடுறா. இப்ப மேஜிக் ஷோ முடிஞ்சது. இவன் நினைச்ச மாதிரியே மெஜிஷியனை பக்கத்துல உள்ள கெசினோக்கு கூட்டிட்டு போய் அவரோட பவரை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் பயங்கரமா சீட் பண்ணி நிறைய பணத்தை ஜெயிக்கிறா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பவரை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் ஏமாத்தினது அந்த கெசினோட ஓனர் கண்டுபிடிச்சாரு. என்னடா புத்தாட்டது? பல வித்தையில கையில வச்சிருக்க பாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இந்த சூப்பர்மேன் வழக்கம் போல வானத்துல பறந்துகிட்டு இருக்க ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற சவுண்ட் கேக்குது. யாராவது பிரச்சனையில இருந்தா நம்மளால பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? அதுவும் இது அழகான பொண்ணு வேற. தலைவர் உடனே போய் கீழே விழுற அந்த பொண்ணை கேட்ச் பிடிச்சாரு. அப்ப மாமா கொடுக்குறோம். மாமா 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 மாமா. நான் டீம்னா மேட்ச்னே தெரியாம பைத்துக்க. இங்க பயங்கரமா மியூசிக் கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. கூட்டத்துல உள்ள பூரா பையில ஹாரி ஜெயராஜ் ஃபேன் போல மியூசிக்கை சொடக்க போட்டு செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சானுங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டத்துல இருந்து ஒவ்வொரு ஆளா காணாம போக ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துல மொத்தமா எல்லாரும் மறைஞ்சிடறாங்க. என்னடான்னு பார்த்தா கச்சேரிக்கு நம்ம மார்வல் வில்லன் தேனோஸ் வந்திருக்காரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த இடத்துல உலகத்திலே சிறந்த ஆம்லெட் யார் சமைக்கிறாங்கிற போட்டி நடந்துகிட்டு இருக்கு. போட்டி ஆரம்பிச்சதுமே 3 செஃப் தன்னோட ஸ்டைல்ல ஆம்லெட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த போட்டியோட ஜட்ஜ் ஒவ்வொரு செஃபோட ஆம்லெட்டா செக் பண்ணி மார்க் போட ஆரம்பிச்சாரு. ஏன் இப்படி பாக்குறாரு? அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. இந்த ஜட்ஜுக்கு ஃபர்ஸ்ட் 2 செஃப் பண்ணிருக்க ஆம்லெட் சுத்தமாவே பிடிக்கல. ஆனா 3ஆவது செஃப் பண்ணிருக்க பிரம்மாண்டமான ஆம்லெட்டை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. கை கொடு, கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ. ஆனா இந்த கிறுக்கன் பிரம்மாண்டமா ஆம்லெட் போடுறேன்னு காட்சியிலோட முட்டையவே திருடிட்டு வந்திருக்கான். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இந்த தாத்தாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம எப்ப வேணா சாகலாங்கிற நிலைமையில ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு. வாங்க போமா. இல்லப்பா, உலகத்துல யாரை பார்த்து வேணா பயப்படலாம். ஆனா சாவு நம்மள நெருங்கிச்சுன்னா எதுக்கு இருக்கிற எமனா இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஒரு வழியா ஸ்பூனை வச்சு சாவையே சாவடிச்சாரு.
கடைசியில இவர் உயிரை எடுக்க வந்த கிரிம் ரிப்பரை கொலை பண்ண குற்றத்துக்காக இவருக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த நாள் நியூ இயர் வரப்போகுதுன்னு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏணில இருந்து கீழே விழுந்துறாரு. இது என்ன சப்போர்ட் இல்லாம உடனே அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய டாக்டரை அலாட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுறாங்க. ஆனா இந்த டாக்டருக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகங்கிறதுனால இந்த மாதிரி எமர்ஜென்சியான டைம்ல கூட கார் சாவியை எங்கேயே வச்சுட்டு வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு கன்சர் இவங்க டாக்டர் பார்த்தாலும் ஓன் டாக்டர் வேற. கடைசியில ஒரு வழியா சாவியை கண்டுபிடிச்சு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணி அந்த பேஷண்டோட உயிரையும் காப்பாத்திடுறாங்க. ஆனா மறுபடியும் இந்த டாக்டர் கார் சாவியை எங்கேயே மறந்து வச்சிடறாங்க. என்ன உதவி? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு